இந்தியாவில் புதுச்சேரி, அதாவது தமிழகத்தில் இருக்கிற புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கா. இவர சடலம் சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் இந்த மரண தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு, யாரால இந்த சிறுமி கொல்லப்பட்டிருக்கா, ஏன் இந்த சிறுமி கொல்லப்பட்டா என்ற விடயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டோக் வித் நலிஃப், இது உங்கள் நலிஃப். உண்மையிலங்க இந்தியாவில் புதுச்சேரியில் அதாவது தமிழகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற புதுச்சேரியில் கடந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. தனது அண்டை வீட்டு இளைஞங்க, தனது அண்ணன் முறையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த சிறுமிட்ட வந்து, வா உனக்கு டொஃபி ஒன்று வாங்கி தரேன், வா உனக்கு சாக்லேட் ஒன்று வாங்கி தரேன், வா கடைக்கு போய் இனிப்பு பண்ணங்களை வாங்கிட்டு வரலாம் என்று கடைக்கு கூட்டி கொண்டு போய் சென்று அந்த பிள்ளைக்கு விரும்பியதை வாங்கி கொடுத்து தனது வீட்டுக்கு அழைத்து தந்து தனது ரூமுக்கு அழைத்து சென்று அந்த விடயங்களை அந்த வாங்கி கொடுத்த உணவு பண்ணங்கள்லாம் சாப்பிட வச்சுட்டு என்ன தெரியுமாங்க செஞ்சிருக்காங்க, பாலியல் வன்புறுத்தல் உட்படுத்திருக்காங்க. அந்த பிள்ளை கதறிவிடக்கூடாது, கத்தி விடக்கூடாது, அந்த பிள்ளையிட வாயை இறுக்கமாக கட்டியிருக்காங்க அந்த கொடூரன். அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு கழுத்தை நிறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சது பிறகு ஒரு 2 முறை பாலியல் வன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. உண்மையிலே இந்த சம்பவம் உலக ஒழுக்கிய சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த இளைஞன், அந்த 19 வயது கருணாஸ் என்ற இளைஞன், அந்த பிள்ளையிட உடலை முழுமையாக துணியுண்டால கட்டப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பையில போட்டு அருகில் இருக்கிற சாக்கடைகளை வீசியிருக்கார். இது 2024 மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம். இந்த சம்பவத்துக்காக 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் தேதி இவனுக்கு மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. இந்த மரண தண்டனை பற்றி சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. எப்படின்னா, இது அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை வகைதான். இது போக்சோ சட்டத்தின் கீழே ஒரு சிறுமி, அதாவது 12 வயதுக்கு குறைந்த ஒரு சிறுமி துன்புறுத்தலுக்கு உட்பட்டால், அதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அது உறுதியான முறையில் நிரூபிக்கப்பட்டால் இந்த தண்டனை வழங்கப்படும். அதுவும் அரிதிலும் அரிதாக என்று கூறப்படுகிறது. உண்மையிலேயே இந்த கொடூரனுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை நியாயமானதா, இதன் மூலம் அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைத்ததா என்பதை நீங்க கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல பெற்றோர்களே, அன்பான பெற்றோர்களே, இன்னொரு ஆய்வுல சொல்லப்படுது எப்படின்னா, இந்த அதாவது 12 வயது குறைந்த சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் உட்படுத்துவது யாருன்னா தமது அண்டை வீட்டில் இருக்கிற அண்ணன், அதே போல தமது சொந்தக்காரங்களுக்குள்ளால இருக்கிற ஒரு சொந்த பிரிவு தாங்க இவங்களை கூடுதலாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறது என்று ஒரு ஆய்வின் மூலம் சொல்லப்பட்டிருக்காகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, சமூகத்தின் மீது பொறுப்பாக இருக்கிறவர்களே, இந்த சிறுவர்கள் மீது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்க, அதே போல உங்களோட அண்டை அயலாளர்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக கவனமாக நடந்துக்க சொல்லுங்க. உண்மையிலே அந்த பிஞ்சு குழந்தை ஓடி தெரியக்கூடிய வயது, சிரிச்சு பேசக்கூடிய வயது, தண்ட பிள்ளையாக இருந்தால், ஒருத்தர் கொலை செய்திருந்தால், அதுக்கும் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொலை செய்திருந்தால் எப்படி நெஞ்சம் பதனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த சமூகத்தில் இருந்து நீங்க உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் பாதுகாத்து என்று கூறி நான் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல கிட்டால இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஒன் பண்ண வந்துடுறாங்க. நன்றி, வணக்கம்.